மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் எஸ்பிஆர் சிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா, கோப்ரோசெட் பை அன்னை டேட்ஸ் மற்றும் கோகுல் சாண்டல் சோப். என்னை அழகுபடுத்திக் கொள்வதில் 2 வகையா நினைக்கிறோம் நாங்க. என்ன அப்படின்னா, ஒன்னு இன்றைய நவீன முறையை பின்பற்றி தன்னை அழகுபடுத்திக் கொள்வோர். இன்னொரு சாரார் யாருன்னா, இல்ல ஒரு பாரம்பரிய முறை இருக்கு, ஒரு மரபு சார்ந்த முறை இருக்கு, என் வீட்டு முறை இருக்கு அப்படின்னு என் வீட்டு முறையில் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது. 2 பேரும் அழகுபடுத்திக் கொள்வது தான். ஆனா எந்த வகையில மாறுபடுது இல்லையா? அப்ப டு ஸ்டார்ட் வித் நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, உங்கள் பார்வையில் என்னைய ஒருத்தர் பார்த்தாங்கன்னா இதாங்க என்கிட்ட ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னா என்ன ஃபீச்சர் சொல்லுவீங்க நீங்க உங்ககிட்ட அழகுன்னு? என்னோட சிரிப்பு, என்னோட பாடி லாங்குவேஜ். ஓகே, உங்களுடைய உடல் மொழி அழகுன்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட. ஓகே, ஐஸ் அண்ட் ஸ்மைல். உங்களுடைய கண்ணும் உங்களுடைய சிரிப்பும் அழகுன்னு நினைக்கிறீங்க. அதான் நான் கேட்கிறேன். மை லிப்ஸ். ஓகே, என்னோட ஸ்மைல். குட். உங்கள்ட்ட அழகுன்னு எதை நினைக்கிறீங்க நீங்க? என்னோட சீக்ஸ். இப்படி நான் சிரிப்பேன், சோ அப்ப எல்லாருக்கும் அது அட்ராக்ட் ஆகும். ஓகே, கண்ண கதுப்பு அழகு உங்களுக்கு நினைக்கிறீங்க. ஓகே, எனக்கு கண்ணு அழகா இருக்கும், அப்புறம் இங்க மச்சம் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. குட். அதான் நான் கேக்குறேன். மச்சம் அழகுன்னு நினைக்கிறீங்க. அது உண்மை மச்சமா பொய் மச்சமா? பிறந்து முழுன்னு இருக்கு. பிறந்தது இருக்கா? ஓகே. என்னோட லிப்ஸ் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அழகா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, வேற உங்களுடைய அழகு எதுன்னு நினைக்கிறீங்க? குழி விழுது, அதான் சிரிச்சா இருக்க டிம்பிள் அழகுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, லைக் எனக்கு பிம்பிள்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது லைக் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடும்போது நீ பார்க்க சாய் பல்லவி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஓ, மிரர்ல போயிட்டா ஓ நான் அழகா இருக்கேன், ஓகே சாய் பல்லவி மாதிரி இருக்கேன். ஓகே, என்னுடைய முகத்துல இருக்க பருக்கள் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓகே. கண்களும் ஸ்மைலும் தான் நான் சொல்லுவேன் சார். கண்ணும் ஸ்மைல். ஓகே. என்னோட சீக்ஸ் சிரிக்கும் போது இது அப்படியே மேல வரும். ஓகே. சோ அதுவும் என் பல்லு, இந்த எத்து பல்லு நல்லா இருக்கு அதான் சொல்லுவாங்க. கேக்குறேன். ஓகே, அந்த வருஷம் மாதிரி இருக்க பல்லு ரொம்ப அழகுன்னு நினைக்கிறீங்க. ஓகே. நான் ஷார்ட்டா கியூட்டா இருப்பேன்னு சொல்லுவாங்க, அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்ப நம்மிடம் இதுவெல்லாம் அழகுன்னு நீங்க ஒன்னு நம்புறீங்கல்ல, ஒன்னு கான்பிடண்டா இருக்கீங்க, அதை பாக்குறவங்களும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நீங்க முதல்ல உங்களை அழகுபடுத்தி கொண்ட தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போனப்ப என்ன க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணது. ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணது. ஃபர்ஸ்ட் இயர்ல? ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணிட்டீங்க? அழகா ட்ரெஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து நம்ம ஃபேஸ்ல கிளியரா இருக்கணும், க்ரூம்டா இருக்கணும், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி கிளியர் ஸ்கின்னோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நானும் அப்படிதான். என்னோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ். சோ அது முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், நம்ம எதுவுமே ஃபேஸ் வாஷ் கூட பண்ண மாட்டோம்ல, படிக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கும். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகும்போது அந்த ஒரு பிட்வீன் டேஸ்ல ஒரே கவனிப்பு. ஓகே, நம்ம கடலை மாவு போடணும், மஞ்சள் போடணும். நல்ல எங்க வீட்டுல ஷாம்பு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, சிகைக்காய் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. சோ சிகைக்காய் போடணும். சோ அந்த ஒரு 10 days நம்ம காலேஜ் போறோன்ற ஒரு ஆர்வத்துல அப்படியே டெய்லி நம்ம ஒரு 1 weekலயே 2 days 3 days ஃபேஷியல் பண்றது வீட்லயே தான் எல்லாமே. வாரத்துல 3 நாளா? இல்லங்க, சும்மா அது மஞ்சள் மட்டும்தான் அந்த மாதிரி போட்டுறது. சோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அது நல்லா இருந்தது. ஓகே, கல்லூரிக்கு போற முதல் நாள் தான் அதை பத்தி அக்கறை வந்துச்சு. நான் என்னோட ஸ்கூல்ல ஃபேர்வெல் வச்சாங்க. சோ அன்னைக்கு தான், அது வரைக்கும் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போக முடியாது. சோ அன்னைக்கு போகும்போது அவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பியூட்டி பார்லருக்கு போய் எல்லாம் பண்ணி, சோ அந்த மாதிரி பண்ணது. பிளஸ் டூ லாஸ்ட்ல. நீ கோயடா? இல்ல, கோயட் கிடையாது, கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். ஸ்கூலுக்கே இவ்வளவு ஏற்பாடா? போற வழியில ரொம்ப நம்மள எல்லாரும் பாப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி நல்லா அழகா பண்ணிட்டு போலாம் அந்த மாதிரி. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பார்லர் போனது பாத்தீங்கன்னா என்னோட வெட்டிங்க்கு அப்புறமா என்னோட ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணது. ஆக்சுவலா என்னோட ஐப்ரோஸ் அன்இவனா தான் இருக்கும். அது ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணேன். அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, நம்மளோட அழகை நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி. சோ அது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட். கல்யாணத்துக்கு ஒரு அலங்காரம் பண்ணிருப்பாங்கல்ல உங்களுக்கு? அப்ப கூட ஐப்ரோஸ் பண்ணல சார். அப்பா பண்ணவில்லை? ஓ, நீங்க காத்திருந்தது கணவர் எப்படியா கன்வின்ஸ் பண்ணி தான் போய் இந்த புருவத்தை சரி பண்ணணும்னு? ஆமா சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஃப் சாரி கட்டும் போது நான் மேக்கப் ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கட்டிருக்கும் போது எல்லாரும் அழகா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுக்கு அகைன் ஃபுல்லா டச் அப் பண்ணி. ஹாஃப் சாரி கிட்ட எங்க போனீங்க? டெம்பிள் ஃபெஸ்டிவல்ல. ஓகே. சோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ரெடி ஆகி போயிட்டு இருந்தேன். திருப்பி அதே கோயிலுக்கு போனீங்களா? என்ன மேக்கப்புக்கு முன் மேக்கப்புக்கு பின்னா? ஆமா. ஓகே. நீங்க உங்களை அழகுபடுத்தி கொண்ட முதல் நாள் எதுன்னு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? எனக்கு ரொம்ப வியர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். எங்க அக்காவுக்கு த்ரெட்டிங் பண்ணி விடுவாங்க எங்க அம்மா. என்னை விட 6 years பெரிய பொண்ணு. நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு எனக்கு பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன்.
எங்க அம்மா இந்த வயசுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போயிட்டு அப்பாவோட ஷேவிங் செட் எடுத்து பாதி வலிச்சுட்டேன். போயிட்டு அப்புறம் வரைஞ்சுதான் ஸ்கூலுக்கே அனுப்புவாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப வியர்டா இருந்தது. பட் அது மெமரிஸ் அப்படின்னு பண்ணும்போது ஐ செரிஷ் தட். ஓகே. யூஸ்வலா எப்பவுமே அம்மா தான் ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க எனக்கு. எங்க ஃபங்க்ஷன் போனாலும் 10th படிக்கிற வரைக்கும் அம்மா தான் ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. இந்த பொட்டு, இந்த மை வைக்கிறது, அது எல்லாமே அம்மா தான். ஒரு 10th படிக்கும் போது எங்க அக்கா வந்து அவ பியூட்டிஷியன் கிளாஸ் போயிட்டு இருந்தா. சோ என்ன வந்து அப்போ வந்து நீ வா, நான் உன் ஃபேஸ்ல போட்டு அங்க நான் எல்லாருக்கும் உனக்கு இது பண்றேன், உன்னை மாடல் மாதிரி ஷோ பண்றேன், நம்மளும் மாடல் மாதிரி போறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போனதுக்கு அப்புறம் அவங்க நிறைய எனக்கு பண்ணி விட்டாங்க. அங்க போய் பண்ணி முடிச்சுட்டு போட்டோ எடுப்பாங்க. இது ஹாஃப் சாரிலாம் கட்டி மேக்கப் போட்டோடனே போட்டோ எடுக்கும் போது அந்த போட்டோஸ் எனக்கு அவ அனுப்பும் போது, பாரு நம்மளே எவ்வளவு அழகா இருக்கோம். சோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது. ஓ நம்ம இவ்வளவு அழகா இருக்கோம், சோ நம்ம இனிமே நம்ம இதெல்லாம் மேக்கப் போடலாம், அந்த மாதிரி ஃபீல் வந்தது எனக்கு அப்போதான். ஓகே. ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கும்போது நம்ம ஃபேஸ் டஸ்கியா இருக்குல்ல, பிளாக்கா இருக்கு, கண்மை வச்சா நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஃபேஸ் எப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா தான் ஆரம்பிச்சேன். கண்மை வச்சு பார்த்தேன், அவ்வளோ அழகா இருந்தது எனக்கு. வீட்டுல உடனே சொல்லி, அம்மா நான் அழகா இருக்கேன், எனக்கு போட்டோ எடுக்கணும், வாங்க போய் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னையே நானே ரசிச்சு ஃபர்ஸ்ட் டைம் போய் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நான் இன்னமும் வச்சிட்டு இருக்கேன் நான். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன நானே நான் அழகுபடுத்தி கொண்டது அது மட்டும். இதான் நான் கேக்குறேன். ஒரு சொல்லும் பொழுது இன்னமும் அந்த பொண்ணுக்கு வந்து முதல் நாள் கண்மை வச்சது ஞாபகத்துல இருக்க மாதிரியே சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் கேக்குறேன். அப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணாடி பார்த்து நான் ட்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் ஃபீல் பண்ணுவேன், நம்ம இன்னைக்கு அழகா இருக்கும், இன்னைக்கு அழகா இருக்கும், இன்னைக்கு அழகா இருக்கும்னு எல்லா நாளுமே ஃபீல் பண்ணுவேன். 9th ஸ்டாண்டர்டுக்கு மேல 9th ஸ்டாண்டர்டுக்கு மேல அதான் எல்லா நாளும் இன்னைக்கு வரையும் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அது முதல்ல ஃபீல் பண்ண 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நம்ம இன்னைக்கு பாரு நம்ம அழகா இருக்கும், ட்ரெஸ் பண்றோம், யூனிஃபார்ம் போட்டிருக்கோம், யூனிஃபார்முக்கு மேட்சா பூ வச்சுட்டு போறது எல்லாமே ஒரு அழகா இருக்கும். வீட்டு முறையை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய தினசரி நடவடிக்கையா அழகுபடுத்திக் கூட என்ன செய்றீங்க? டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? புளிச்ச தயிர் என்ன பண்ண குடிச்சிடணுமா? அதை வந்து மிக்ஸ் பண்ணி, டொமேட்டோ இருக்குல்ல அதோட சார்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல வந்து பேக்கா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். புளிச்ச தயிரும் தக்காளியும். ஆமா, அது டேன் எடுக்கும். டொமேட்டோ வந்து ரொம்ப டேன் எடுக்கும். ஓகே, கருமையை எடுத்துரும். ஆமா. ஓகே. டொமேட்டோ, சுகர், டர்மரிக். சுகர்னா ஒயிட் சுகரா? ஒயிட் சுகர். ஓகே. சீனியும் தக்காளியும். தக்காளி, டர்மரிக், மஞ்சள் பொடி போட்டு ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப்னா ஸ்கின் அப்படியே ஷைனினா இருக்கும். ஓ, அது ஸ்க்ரப்புக்கு தான் அந்த சுகர். ஒயிட் சீனி வந்து அதுக்கு தான், வெள்ளை சீனி. ஓகே. சோ அது மார்னிங் அண்ட் நைட் நான் போடுவேன். எனக்கு நல்லாவே எஃபெக்ட் கொடுத்துருக்கு. காலையும் சாயந்தரமா? நைட். அதான் காலையில டெய்லி 2 தடவை. ஓகே. போட்டா சாய் பல்லவியா மாறிடலாம் நம்ம. எனக்கு அது வந்து நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்கு. லைக் ஷைனினா இருக்கும் எனக்கு. ஓகே. முகத்துல ஒரு மினுமினு வரும் அது போட்டா. சார் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன் சார். அலோவேரா ஜெல்ங்கிறது இப்போ ஒரு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டா அது போட்டு ட்ரை பண்ணி வாஷ் பண்ணிடணும். அலோவேரா ஜெல்ங்கிறது அது அப்படியே இருக்கலாம், அது மாய்ஸ்சரைசராவும் அப்படியே இருந்துக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் குளிச்சா போதும். சோ தினசரியா அது யூஸ் பண்ற தினசரி கத்தாழை எடுத்து முகம் தடவிக்கிறதா? ஆமா, அந்த ஜெல் எடுத்துட்டு தடவி. எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் அதை? 10 to 15 minutes வச்சுக்கலாம், இல்லனா அப்படியே விட்டுட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம். ஓகே. உங்களுடைய தினசரி நடவடிக்கையா அழகுபடுத்திக் கொள்வதில் என்ன செய்றீங்க? சார் டெய்லி வந்து கடலை மாவு தயிர் சேர்த்து குளிக்கலாம் சார். அது குளிச்சாலே நல்லா ஸ்கின் வந்து ஷைனிங்கா சூப்பரா வரும். கடலை மாவு தயிர் சேர்த்து குளிக்கிறீங்களா? குளியல் பொடிக்கு. ஓ, குளியல் பொடிக்கா? ஓகே ஓகே. குளியல் பொடிக்கு டெய்லி. நான் நினைச்சேன் கிளியோபாட்ரா கழுத பால்ல குளிச்ச மாதிரி வந்து தயிர்லயே குளிக்கிறது போல நினைச்சேன். இல்ல, அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பேஸ்டா வச்சுக்கிட்டேன். நான் வந்து தக்காளி சார் மோஸ்ட்லி தக்காளி அரைச்சு குளிக்கிறதான் சார். டெய்லி வந்து சோப் கிடையாது, சோப் யூஸ் பண்ணாம தக்காளி, ஒரு நாள் தக்காளி இல்லைன்னா ஒரு நாள் உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், அது மாதிரி என்ன வீட்டுல காய்கறி நான் டே டு டே லைஃப்ல நம்ம வீட்டுல இருக்க காய்கறில அதை வந்து அரைச்சிட்டு அதே முகத்துக்கும் போட்டு உடம்புக்கும் போட்டு குளிச்சிடுறது சார். அதுதான் பண்றது. என்ன காய்கறி எனக்கு சமையல் பண்ணது போக மிச்சம் இருக்கோ அதை அரைச்சுக்கிறதா? மோஸ்ட்லி வந்து சப்போஸ் நம்ம ஃப்ரூட் ஜூஸ் போடுறேன், வீட்டுல பசங்களுக்கு ஜூஸ் போடுறேன்னா அது தோல் சீவிரம் இல்லையா, சம்டைம்ஸ் அதையும் அரைச்சு அந்த கூழ வந்து போட்டுப்பேன். இல்லனா தக்காளி. ஓகே. என்ன ரிசல்ட் வந்துச்சு அதனால? எனக்கு அது கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கற மாதிரி இருக்கு. சோப் வந்து எனக்கு ட்ரை ஸ்கின் ஆக்கிச்சு, எனக்கு ரொம்ப ட்ரை ஆக்கிச்சு. சோ அதனால இது வந்து எனக்கு ட்ரை ஆக்கல. அதே மாதிரி சொன்ன மாதிரி தயிரும் எனக்கு வந்து ரொம்பவே அந்த மாய்ஸ்சர் கொடுத்தது. எனக்கு தயிர் வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா, இந்த சம்மர் எனக்கு ரொம்ப ட்ரை ஆகுது இல்ல வின்டர் ட்ரை ஆகுதுன்னா தயிர், இதே குளியல் பொடியை தயிர்ல மிக்ஸ் பண்ணி போட்டேன்னா அந்த ட்ரை ஸ்கின் எல்லாமே இருக்கு. நான் தினமும் சோப்பே இப்ப யூஸ் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். பச்சை பயிறு, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இது ரெண்டுத்தையுமே அரைச்சி நான் வச்சுக்கிட்டேன்.
முகத்துக்கு மட்டும் சோப்புக்கு பதில் இதையே டெய்லி பேசிஸா யூஸ் பண்றேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. முதல்ல எனக்கு இப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. எஸ் சார், ஷூர். ஓகே சார் தயிர், கடலை மாவு, லெமன், காஃபி தூள் மிக்ஸ் பண்ணி டெய்லி போடுவேன் சார். காபி தூள் அதுல எதுக்கு கலக்குறீங்க? அது சொல்லிருக்காங்க. ஆமா சார். இல்ல 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 நான் யூடியூப்ல பார்த்தேன் ஆக்சுவலா. ஓகே. என்ன ரிசல்ட் இருந்துச்சு? எவ்வளவு நாள் அதை பயன்படுத்துறீங்க காபி தூளை? 1 இயரா யூஸ் பண்றேன் சார். 1 இயரா. 1 இயரா என்ன ரிசல்ட்? டெய்லி போட்டுட்டே இருக்கேன். என்ன ரிசல்ட் தெரியுது? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஆமா. என்ன தெரியுது? டிஃபரெண்டா இருக்கு. ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆயிருக்கு. கலர் ஆயிருக்கு. ஓகே. டெய்லி வந்து கஸ்தூரி மஞ்சள் மில்க் வந்து இது பண்ணி ஃபேஸ்க்கு போட்டுருவேன். ஓகே. கஸ்தூரி மஞ்சளோட பால் கலந்து ஃபேஸ்க்கு போட்டுருவேன். ஃப்ரீயா இருக்க டைம் சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து ஒர்க் இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து பாடிக்கு நம்ம போட்டுக்கலாம். சோ அது அப்புறம் வீக்லி என்ன செய்யுது? எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது வெயில்ல தான் நடந்து போவாங்க. காலேஜ்ல இருந்து ஹாஸ்டலுக்கு அப்ப ரொம்ப டர்ன் ஆயிட்டேன். சோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கேன். சோ இப்ப எப்படின்னா கைக்கும் நமக்கு ஃபேஸ்க்குமே ரொம்ப சேஞ்ச் இருக்கும். பிளாக்கா இருக்கும் ஃபேஸ், கை ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும்ல. சோ அந்த போது கொஞ்சம் ஓகே கை விடுவீங்க மொத பக்கத்துல. ஆனா கஸ்தூரி மஞ்சளும் பாலும் போடாத கை தானே நிறமா இருக்கு. இல்ல அப்படி இல்ல, ரொம்ப பிளாக்கா இருந்தது. இப்ப ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. முன்னாடி பாத்துட்டீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பால்னால தான் இப்ப இந்த நிறத்தை மீட் எடுத்துருக்கீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீக்லி அப்படின்னா நான் வந்து தோசை மாவு வந்து அது நல்லா ஸ்க்ரப்பா இருக்கும். ஸ்க்ரப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். தோசை மாவு என்ன தோசை மாவு? கோதுமை தோசை மாவா? கோதுமை தோசை இல்லங்க. அது என்ன தோசை மாவு? ரெகுலர் அரிசி உளுந்து போடுற மாவு. அந்த மாவு தான். ரெகுலர் அரிசி அந்த மாவு. அந்த மாவு மட்டும்தான். அந்த மாவு மட்டுமே போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா புளிச்ச மாவா இருந்துச்சுன்னா நல்லா ஸ்க்ரப்புக்கு யூஸ் ஆகும். சோ நமக்கு நல்லா இங்க நமக்கு பரு இருந்துச்சு, பரு இல்லைன்னா ரொம்ப பெரிய பரு சொல்லல, சின்ன சின்ன பரு இருந்துச்சுன்னா நமக்கு பண்ண நல்லா இருக்கும். சாஃப்டா இருக்கும் நம்ம குளிச்சு முடிச்சிட்டு பார்த்தா. இல்ல சார், நானும் கத்தால தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா கத்தால வந்து ப்ரீவியஸ் டே நான் கட் பண்ணி முதல்ல ஒரு ஆள் வந்து ஆலுவேராவா கத்தாலைன்னு சொல்லி கேக்குறேன். ஓகே. கத்தால அதை வந்து நான் கட் பண்ணி அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த ஜெல் மட்டும் எடுத்து அதுவும் வெள்ளரிக்காய் ரெண்டையும் மிக்ஸில போட்டு அடிச்சிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜ்ல எங்க வீட்ல ஃப்ரீசர்ல தோல் சீவிட்டு சார். ஓகே. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசர்ல வந்து அந்த ஐஸ் கியூப் ட்ரேல நான் போட்டு வச்சிருவேன் சார். அது ஒரு 10 டேஸ்க்கு எத்தனை அந்த கியூப் இருக்கோ அத்தனை நாள் டெய்லி காலையில அந்த ஐஸ் கியூபை மட்டும் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அது நல்லா க்ளோவா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க எங்க இருந்து சோர்ஸ் பண்றீங்க? எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க? நிறைய புக்ஸ் சார். புக்ஸ் ஃபர்ஸ்ட் சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க பாட்டிங்களோட வைத்தியம். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நம்ம ப்ளீச் பண்றோம் அப்படின்னா நேச்சுரல் ப்ளீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சமையலுக்கு போடுற புளி இருக்குல்ல சார், புளி அதை கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுட்டீங்க ஒரு 1/2 hour 10 நிமிஷம் அப்படி உங்க டைமிங் தான். அவ்வளவுதான் சார். இத நீங்க பண்ணீங்கனாலே உங்க உடம்பே ப்ளீச் ஆயிடும் சார். இயற்கையா கிடைக்கக்கூடிய புளி அத போட்டீங்கனாலே போதும் சார். தயிர், வெண்பூசணி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின்ன வந்து ரெஜினேட்டிவ் பண்ண தனித்தனியாவே சார். நான் வந்து 3 வருஷம் ஆச்சு சார். சோப்பு போட்டு 3 வருஷம் ஆச்சு சார். இயற்கை குளியல் தான் சார். தலையில இருந்து கால் வரைக்கும் சார். நிறைய பேருக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் மங்கு எல்லாம் விழுகும் ஃபேஸ்ல, அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இயற்கையாவே நம்மளுக்கு. இன்னொன்னு விஷயம் நீங்க கேட்டீங்க, இதெல்லாம் போடுறதுனால உங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குதுன்னு கேட்டீங்க இல்லைங்களா. இப்ப சோப்பு போட்டு குளிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில குளிக்கிறாங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த ஸ்மெல்லிங் இருக்கும் சார். ஆஃப்டர்நூன் டே ஆக ஆக என்னன்னா ஸ்வெட்டிங் ஸ்மெல் அதிகமா வீச ஆரம்பிக்கும். அப்ப அவங்க பாடி ஸ்ப்ரேவோ இல்லாட்டி பர்ஃபியூம் எதையாவது ஒன்னு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது மாதிரி நேச்சுரலா குளிக்கிறவங்களுக்கு நாளடைவில் எவ்வளவு பெரிய ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு அப்படின்னாங்கனாலையும் அது இருக்கவே இருக்காது சார். பேசின ஆளுகள்ல இவ்வளவு கன்வின்சிங்கா ஒன்று சொல்றாங்கல்ல, பெரும்பாலும் எல்லாரும் தயிர், பால், கத்தாழை, ஆலுவேரா இதை வந்து பேசிக் விஷயமா இருக்கு. ஒரு குளியல் பொடி ஒன்று இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன். இந்த கடலை மாவுலாம் இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கே ஆகல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவங்க சொன்ன அந்த கடலை மாவு, இப்ப கடலை மாவு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கடலை மாவு செட் ஆகாது. இப்போ எல்லாருக்குமே கடலை மாவு போட்ட உடனே க்ளோ வந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா நான் கடலை மாவு போட்டேன்னா 2வது நாள் பாத்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள் வரும் கண்டிப்பா வரும் சார். அவங்க சொன்னாங்கல்ல குளியல் பொடின்னு சொல்லிட்டு, குளியல் பொடி நானும் போட்டிருக்கேன். பட் அது வந்து ஒண்ணுமே ரிசல்ட் வரல எனக்கு. அவ்வளவுதான் கேக்குறேன். அதுதான் பண்ணி பாத்தீங்க, வரல ஒண்ணும். ஆமா, அந்த அளவுக்கு எதுவுமே செட் ஆகல. அதான் கேக்குறேன் சார். அங்க நிறைய பேர் ஆலுவேரா ஜெல் சொன்னாங்க சார். எங்க ஊர்ல நேச்சுரலாவே கிடைக்கும். அது நாங்களே பறிச்சுட்டு வந்து பண்ணுவோம். அந்த பிம்பிள்ஸ் போவோம்னு சொல்லுவாங்க. ரொட்டீனா ஒரு 3 months யூஸ் பண்ணேன் சார். நம்மளுக்கு போயிடும், நம்மளும் அழகாயிடுவோம்னு சொல்லிட்டு ரொட்டீனா 3 months கண்டினியூ யூஸ் பண்ணேன். ஒரே ஒரு % கூட அது ரிசல்ட் வரவே இல்லை சார். சுத்தமா அந்த பிம்பிள்ஸ் அந்த இது கூட இதுவே ஆகல சார். நேரடியா போய் கத்தாழையை பறிச்சா போட்டேன் 3 மாசம் இருந்து பார்த்தா ஒண்ணுமே நடக்கலங்கிறாங்களே.
சார் ஒவ்வொரு ஸ்கின் டைப் சார். இப்ப அவங்க சொல்ற அந்த கிரீம் எல்லா ஒரே கிரீம் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகுமா? இது எஸ்கேபிசம் ஆகாது. இல்லையா? அது இது எஸ்கேபிசம் இல்லையா? இல்ல எஸ்கேபிசம் இல்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்ற அந்த பாலாடை ஆகட்டும் எல்லாமே இதே இந்த பாரம்பரியத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கு. அது தகுந்துதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்ப நான் வந்து முல்டானி மிட்டி போட மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்கின் பயங்கர ட்ரை ஆயிரும். ஒரு ஐடென்டிஃபை பண்ணி தான் அது யூஸ் பண்ணணும். ஓகே சார், இவங்க சொன்னாங்க எங்க ஊர்லயே வந்து ஆலோவேரா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. 2 பேருக்குமே எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. நாங்க எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்ல சேஞ்சஸோ எதுவுமே இல்லாம அவங்களுக்கு என்ன இயற்கையா நேச்சரா என்ன இருக்கோ அதை தக்க வச்சிருக்கு பாத்தீங்களா? அதுதான் சார் அந்த இயற்கை பண்ணது. பயங்கர லாஜிக்கா இருக்கு இது. அதுதான் அந்த இயற்கை பண்ணது. உங்க அம்மா செஞ்சு கொடுத்தது அது இயற்கை. அத நீங்க போட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த 2 வருஷம் நீங்க அந்த பேபி ஸ்கின்னோட இருந்தீங்களா +1 +2 படிக்கும் போது. அது இப்ப இருக்கான்னு கொஞ்சம் திருப்பி போய் பாருங்களேன். சார் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம அழகு படுத்துறோம் அப்படின்னா அதே முகத்தை நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற அதனாலதான் இருக்கும்னா அப்புறம் எதுக்கு போய் கத்தாழை சும்மாவே இருக்க வேண்டியது. அதே முகம் தான் இருக்குது. அதுக்கு எதுக்கு நீங்க கத்தாழை போட்டு அழகு படுத்துறீங்க? அதே முகத்தை வச்சுக்க வேண்டியதானே இயற்கைனா? எதுக்கு அத தேவையில்லாம பறிச்சு உரிச்சு மூஞ்சில பேசி எதுக்கு? தேவையில்லாதது. அப்படி இல்லப்பா, இயற்கையா உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது மாற்ற முடியாது. சொல்றேன் இயற்கை இருக்கிறது இருக்கட்டும். என்னோட அழகுக்கு நான் மேம்படுத்திக்கிறேன். படுத்திக்கோங்க, யார் வேண்டாம். அதுதான் ரிசல்ட் வரலன்னு நான் சொல்றேனே. அது எப்படி வரலன்னு சொல்றீங்க? அதாவது நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா? அதாவது இந்த வேலையெல்லாம் செய்யாம அப்படியே இருப்பதுதான் வந்து சிறப்பு. அதைத்தான் இயற்கை பொருள். அப்புறம் நீங்க மட்டும் ஏன் புளிய கரைச்சு தினசரி ப்ளீச் பண்ணீங்க? அப்படி இருந்த வேண்டியதானே சார்? நாட் ஒன்லி ஃபார் பியூட்டி சார். பியூட்டின்றது என்ன சார்? இது நீங்க சொல்றதே தான் அந்த பொண்ணு கேக்குது. நீங்க புளிய கரைச்சு தினசரி குளிச்சு நான் வந்து ப்ளீச் பண்றதை பயன்படுத்துவேன்னு சொன்னது போலதான் அவங்க கத்தாழையை பயன்படுத்திட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொன்னா நீங்க அப்படி பாரு, அப்படியே இருந்த பாரு, அதுதான் சிறப்பு அப்படின்னு அதட்டக்கூடாது இல்லையா? அவங்க புளி கரைச்சு குடிச்சா அதுதானே. இப்ப நீங்க இன்டர்னலா எடுத்துக்கக்கூடிய ஃபுட் என்னென்னன்றது ஒரு நிமிஷம் அத யோசிங்க. ஒருத்தருக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே ஸ்கின்ல எக்ஸ்போஸ் பண்ணி காட்டல அப்படின்னா உங்க உடம்புல நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றத ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணுங்க. அதை அனலைஸ் பண்ணீங்கனாலே எது ஒத்துக்குது ஒத்துக்கலன்றது தெரிஞ்சு போயிடும். அவங்க சொல்றது உணவும் சேர்ந்ததுதான் அது. நீங்க வெறுமன வெளியே முகத்துக்கு மட்டுமே புற அழகுக்கு மட்டுமே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டீங்கன்னா நடக்காது. உங்க உடம்புக்கு சேராத உங்களுக்கு பிடிக்காத ஒத்து வராத உணவு ஏதாவது உட்கொண்டு இதை செஞ்சீங்கன்னா நடக்காதுங்கிறாங்க. வீட்டுல அப்பா அம்மா அப்பா எப்பவுமே அவங்க நம்மள சின்ன வயசுல இருந்தே பாக்குறாங்க. நம்மளுக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். சோ அப்படி இருந்தும் எங்க அம்மா ஏன் எனக்கு அது செஞ்சாங்க? அந்த பொண்ணு கிளியரா சொல்லுது, என்னைய நல்லா தெரிஞ்சது எங்க அப்பா அம்மா தான். எனக்கு உடம்புக்கு எது சேரும் சேராது, எது அலர்ஜிக்கு, எது ஒத்து வராது, எது சாப்பிட்டா வாந்தி இருப்பேன் எங்க அம்மாவுக்கு தெரியும். ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டு தான் இந்த கத்தால வேலை செய்யலைங்கிறத அவங்க சொல்றது. ஆக்சுவலா நான் வந்து இது மாதிரி இதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணா ஹேர் நல்லா இருந்தாலே ஃபேஸ் நல்லா இருக்கும். 100% ஹேர் நல்லா இருந்தா ஃபேஸ் நல்லா இருக்கும். நான் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் எக்ஸ்ட்ரீம் ட்ரை சீசன்ல. அதுவே ஸ்கின் அழகா காமிக்கும். இது வரைக்கும் என் ஃபேஸ்ல நான் எதுவுமே ட்ரை பண்ணதில்ல. என்ன பார்த்து கேட்காதவங்க இல்ல உங்க ஸ்கின் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கு தக்காளி கூட யூஸ் பண்ணது எதுவுமே பண்ணது கிடையாது சார். எதுவுமே பண்ணது கிடையாது. எதுக்கு நான் பண்ணணும்? அதெல்லாம் என்னோட வேஸ்ட் ஆஃப் டைம் தானே எனக்கு. ஆனா மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஓகே. சோ இங்க இருக்கிற எல்லாருமே வந்து சொன்னது என்னுடைய ஸ்கின்ல நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த மறக்கறீங்க. நம்மளுடைய ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் எப்படி ஒரு ஆர்கன் அப்படியோ அதே மாதிரிதான் ஸ்கின்னும் ஒரு ஆர்கன். அந்த ஸ்கின் வந்து பிரெத்தபிள் ஆர்கன். நீங்க ஸ்கின்ல என்ன அப்ளை பண்றீங்களோ அது டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்குள்ள அப்சார்ப் ஆகும். அந்த அப்சார்ப்ஷன் வந்து ஆகிறப்போ கண்டிப்பா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ். டைரக்டா நீங்க ஒரு சிட்ரிக் அமிலம், எல்லாருக்கும் தெரியும் லெமன் அப்படின்ற ஒரு விஷயத்துல சிட்ரிக் அமிலம் இருக்கும். சிட்ரிக் அமிலத்தை டைரக்டா ஸ்கின்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் அது வந்து ஒத்து போகுமா? எல்லாருக்கும் யாருக்குமே ஒத்து போகாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா யாருக்குமே ஒத்து போகாது. கண்டிப்பா தடவ கூடாது. ஏன்னா அவங்க சொன்னாங்க எலுமிச்சம்பழத்தை வந்து தயிர்ல வந்து கலந்து, தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்தா அது திரிஞ்சிரும். அந்த திரிஞ்சதை புளிச்ச தயிரை வந்து நான் ஃபேஸ்ல போடுறேன் அப்படின்னு சொல்றது டெஃபினெட்லி வந்து அது ஒரு அறியாமையில இவங்க பண்றாங்க. ஹூஸ் த ரெகுலேட்டரி? இவங்களுக்கு எல்லாம் யார் சொல்லி கொடுக்கறா? எங்க ரெகுலேஷன்? அதான் கேட்டேன், உங்க சோர்ஸ் யாருன்னு கேட்டேன். வந்து எனக்கு கோவிட் வந்துச்சு. ஒரு 2 months நான் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். அப்புறமா அந்த ஸ்டெராய்டு யூஸ் பண்ணனால பாடி ஃபுல்லாமே அலர்ஜி ஆச்சு. அந்த குளியல் நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட போனேன். போகும்போது அவங்க ஒரு சோப்பு கொடுத்தாங்க, ஒரு கிரீம் கொடுத்தாங்க. அந்த கிரீம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. அந்த சோப் போட்ட ஒரு 2 நாள்ல ஃபேஸ் எல்லாம் தேமல் வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு நாங்க யூஸ் பண்ற குளியல் பொடியை ட்ரை பண்ணி பார்ப்போம். குடும்பத்துல பாரம்பரியமா எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்த குளியல்
குளியல் அதான் பொடி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையில மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தோம். அது கையில போட்டோன்னே அந்த பிம்பிள் மார்க்ல இருக்குல்ல அது எல்லாமே மறைய ஆரம்பிச்சிச்சு. பாடி ஃபுல்லாமே நான் வந்து அது வந்து 1 month ஆச்சு சார். ஹோம் ரெமடிஸ் எப்பயுமே லேட்டா தான் ரிசல்ட் கொடுக்கும். 1 month ஆச்சு சார். அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. மேம் சொல்ற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து அட்வர்ஸா கூட போலாம். ஏன்னா ஸ்கின்ல வரும்போது டைரக்டா போறது நம்ம டாக்டர்ட்ட தான் போவோம். என்னதான் அது ஒரு தடவை ட்ரை பண்ணி அட்வர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? நீங்க என்ன பண்றீங்க? நம்ம காஸ்மெட்டாலஜிஸ்ட். காஸ்மெட்டாலஜி. ஓகே. அதனால தான் அவங்க அவ்வளவு பதட்டத்துல யார் யாரோ சொன்னாங்கங்கறக்க எடுத்து தடவிக்காதீங்கன்னு சொல்ல வரதுக்கான காரணம் நான் நிறைய பேஷண்ட்ஸ் பாத்திருக்கேன். மெயினா வர்றது இந்த மாதிரி சமையல் பொருட்களை மூஞ்சில போட்டு பர்ன் ஆகி வரவங்க தான் சார் என்கிட்ட அதிகமா வருவாங்க. அப்படி யார் வந்தாரு? நீங்க பார்த்ததுல ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ்ல வந்து இந்த தயிரையும் லெமனையும் போட்டுட்டு வெளியில சன்ல வந்து ரொம்ப நேரம் இருந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து ரெட் ஆகி ரேஷஸ் வந்து பொறி பொறியா வந்து என்கிட்ட வந்தாங்க. ஓகே. சோ இதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அறியாமை. நான் யூடியூப்ல பார்த்து தான் இதை வந்து நான் செஞ்சேன். எங்க அம்மா தான் சொன்னாங்க, இது ஏதோ வீடியோல பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க எங்க கிட்ட வந்து சொல்றப்போ அது பரிதாப நிலையா இருக்கு. சித்த வைத்தியம் வருமா பண்றோம். நிறைய பேர் தோல் வியாதிகள்லாம் நிறைய வராங்க எங்கள்கிட்ட. வாழலை குளியல் போடுவோம், அடுத்து புத்து மண்ணு குளியல் போடுவோம். புத்து மண்ணு வாழலை குளியல் ஒண்ணு, இன்னொன்னு புத்து மண்ணு குளியல். புத்து மண்ணு குளியல். ஓகே. அந்த புத்து மண்ணு மேல ஃபுல்லா பூசி தலையிலே ஃபுல்லா பூசி வெயில்ல 2 மணி நேரம் இருப்பாங்க. அது காஞ்சி ஊதிந்து விழுந்த பிறகு குளிச்சாங்கன்னா சாஃப்ட் ஆகி ஸ்கின் சாஃப்ட் ஆகி மென்மையா இருக்கும். தோல் குழந்தை தோல் மாரி ஆயிடும். இந்த புத்து மண் வந்து ரெகுலரா எல்லா இடத்துலயும் இந்த புற்று மண் குளியல்ங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இயற்கை மருத்துவத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி புற்று மண்ங்கிறது வந்து அப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குதா ஸ்கின்னுக்கு? சார் முதல்ல வந்து அவர் சொன்னது குளியல் அப்படின்னாரு. எதற்காக குளிக்கிறோம்? எல்லாரும் டர்ட் போகிறதுக்காக தான் குளிக்கிறோம். சோ சோப் எதுக்காக யூஸ் பண்றோம்? அழகாக்குறதுக்கு யூஸ் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன சார் இருக்கு? அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கு? இல்லம்மா நீங்க சயின்ஸ் தான சொல்லணும். அவருக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இல்ல. அதுதான் சார், அந்த சயின்ஸ் அவருக்கும் தெரியணும்ல சார். ஒரு இது உங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட சயின்ஸ் தெரியணும்ல சார். நவீன முறையில் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள விரும்பும் பெண்கள் இல்லை பாரம்பரிய முறையே சிறந்தது என்று சொல்லும் பெண்கள் என்று இருப்பிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள சின்னத்திரையின் நட்சத்திரம் தீபிகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். தீபிகாட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் சார். இவர்கள் வரிசையா ஒண்ணு சொல்றாங்கல்ல, முற்றுமண் குளியல் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதை போல விஷயங்கள் வந்து வேற எதுவெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது நீங்க நினைக்கிறீங்க? இயற்கை மருத்துவம்ங்கிற பேர்ல அல்லது இயற்கை அழகுங்கிற பேர்ல செய்யறாங்க, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு. மஞ்சள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. மஞ்சள் அது மஞ்சள் வந்து எல்லாரோட ஸ்கின்னுக்கும் அது கண்டிப்பா செட் ஆகாது. அது ட்ரை பண்ணும் ஸ்கின்னை. அது மாதிரி அது அப்ளிகேஷன் டைமும் இருக்கு. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இன்னைக்குன்றது கிடையாதுங்க. என்னைக்கு மனுஷன் தோன்றி கண்டுபிடிச்சானா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மஞ்சள்ன்றது ஒண்ணு இருக்கு. சார் ஆக்சுவலா மெடிக்கல் விஷயத்துல வரச்ச மஞ்சள்ல வந்து குர்குமின் இருக்கு. ஸோ ஜென்ரலாவே குர்குமின்ற ஒரு விஷயம் உடம்புல எப்போ அப்சர்வ் ஆகும்னா நீங்க பெப்பர்ன்ற ஒரு விஷயம் கொடுத்தாதான். அது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர்ல இருக்கு. அப்ப நீங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்ன்றீங்க, அது எப்படி அப்சர்வ் ஆகும்? அப்ப எல்லாருமே வந்து அந்த இதை எடுத்து லைக் பெப்பரை எடுத்து தேய்ச்சி குளிக்க முடியாது இல்லையா? எரிச்சல் இருக்கும் இல்லையா? எல்லாமே சொல்றீங்க மஞ்சள்ல வந்து அப்சார்ப்ஷன் வந்து பெப்பரின் எல்லாம் நடக்கவே நடக்காதாங்க. நாங்க சொல்றோம், நீங்க எல்லா தியர்லயுமே இருக்கு பாருங்க. அப்ப நீங்க அப்சர்வ் ஆகாதது ஒண்ணு போட்டு நல்லதுன்றீங்க, அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த காலத்துல வந்து கல்யாணம்னு ஒண்ணு பண்ற போது 10 நாள் நலங்கு வைப்பாங்க. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு 2 பேருக்குமே நலங்கு வைப்பாங்க. அது எதுக்காக தெரியுங்களா? சந்தனம் மஞ்சள் பூசி கடைசியில எண்ணெயை தடவி குளிக்க வச்சு, அது எதுக்காகனா அந்த கல்யாண நாள்ல அந்த க்ளோ ஸ்கின்ல அந்த க்ளோ வரணும்ன்றதுக்காக நலங்கு வச்சாங்க. 10 நாள் வைப்பாங்க சார். இன்னைக்கு அந்த நலங்குங்கிறதே போயிடுச்சு. இப்ப உங்களுக்கு சொல்றாங்கல்ல, கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடியே வந்து நலங்கு வைப்பது என்பதே வந்து சரும பாதுகாப்புக்கும் சரும மினுமினுப்புக்கு தானே. அந்த ப்ரீ வெட்டிங் நீங்க என்ன செய்றீங்க? ப்ரீ வெட்டிங்க்கு நாங்க சொல்றது வந்து ஆக்னே வராம எடுக்கிறதுக்கு ஃபுட் இன்டேக்ல நாங்க கண்டிப்பா அவங்கள சொல்லுவோம். ஆயில் ரிலேட்டடான ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க சொல்லுவோம். அடுத்தது அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து அவங்க யூஸ் பண்றதை வந்து நாங்க மாத்துவோம். மாய்ஸ்சரைசர் போடுவோம், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்லுவோம். சன்ஸ்கிரீன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சன் ப்ரொடெக்ஷன். இவங்க சொல்ற இந்த மஞ்சளை போட்டுட்டு சன்ஸ்கிரீன் இல்லாம வெளியில போனா மூஞ்சி ஃபுல்லா கருப்பாகி எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதே இப்ப அதே மாதிரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கு வறட்டு இருமலுக்கும் சளிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் லைஃப்ல நேச்சுரலா யூஸ் பண்ணது எதுக்குன்னா இந்த டார்க் சர்க்கிள்ஸ், இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லீங்களா, அது அதே மாதிரம் ஆலோவேரா, நேச்சுரல் ஆலோவேரா, இது ரெண்டுத்தையுமே போட்டுட்டு தடவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுப்பா இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும்.
ஏன்னா மறுநாள் இப்போ ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நான் நைட்டு போட்டாலுமே அது இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குது. அதே மாதிரிதான் ஓகே இல்ல சார், நான் சொல்றேன் சார். ஏன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வருதா, நீங்க அப்ப இன்ஸ்டன்ட் ரிசல்ட் பார்த்து எனக்கு சரியானா போதும் அப்படின்னு உங்க மைண்ட் செட் இருந்தா நீங்க போறதுல தப்பு இல்ல. எனக்கு எப்படின்னா அது ஏன் வந்துச்சு, அதை நான் வந்து ரூட் காஸ்ட்ல இருந்து நான் சரி பண்ணிட்டேன், எனக்கு ஹாப்பி. அடுத்தது நீங்க அதிமருந்தமா யூஸ் பண்ண தேவையில்ல, ஸ்டீராய்டை நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல, நீங்க நேச்சுரலா இருக்கிறது இருக்கலாம் நான் சொல்றேன். இல்ல சார், ரூட் காஸ்ட்ன்றாங்க. ஆனா இப்போ என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிரீம்ஸ் யூஸ் பண்றது தான் வந்து ரூட் காஸ் இல்லாம மேலோட்டமா சிம்டம்ஸ் கியூர் பண்ணுது. அது ரூட் காஸ் என்னன்னே தெரியாம அவங்க கியூர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் நான். இல்லங்க, நாங்க பண்ற மருத்துவம் எதுவுமே மேலோட்டம் இல்ல, அதுதான் நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க. 5 லேயர் இருக்குங்க ஸ்கின், ஒரு லேயர்லயும் ஒரு செல்ஸ் இருக்கு. ஒரு செல்லுக்கு பர்டிகுலர் டைம்ல அது வெளியே வரணும், அது போகணும், நியூக்ளியர் புஷ் பண்ணணும், எல்லாமே இருக்கு. அதுக்கேத்த மாதிரிதான் மருத்துவம் இருக்கு. நீங்க உங்களோட தாட், உங்களோட நம்பிக்கை அப்படி இருக்கே தவிர மத்தபடி ஒரு லேயரை ட்ரீட் பண்ண டைம் எடுக்க தான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உங்களோட நம்பிக்கை அது மருத்துவம் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க, சரி ஓகே. அதி மருத்துவத்துல என்ன இருக்குங்க எனக்கு அது சொல்லுங்களேன். அது அந்த ஃபேக்டர் என்ன இருக்கு? இப்ப நான் சொன்ன மஞ்சள்ல குறுக்குமென்னு இருக்குன்ற அதி மருத்துவத்துல என்ன இருக்கு சொல்லுங்க. அதாவதுமா ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவை. இல்ல சார், அதுல என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். ரிசல்ட் இருக்கு, அனுபவம் இருக்கு. அப்படி பண்ண முடியாதுங்க சார், அதுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சாதான் அது எது உடம்புல பண்றதுன்னு தெரியும். கேள்வியை முன் வச்சீங்கன்னா இயற்கை முறையில் தன்னை அழகுபடுத்திக் கொள்வரோ உணவு சாப்பிடுவரோ அவள்கிட்ட பதிலே இருக்காது. புரியல சார். அது இயற்கை முறையில் ஒண்ணு செய்யறாங்க இல்லையா? எனக்கு வந்து ஒன்னு சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? சுக்குமல்லி காப்பி குடிச்சா இருமல் சரியாயிரும் சொல்லிருக்காங்க. ஓகேவா? அது எல்லாருமே உலகத்தை ஒத்துக்குவோம். லேசான இருமலா இருந்தா, ஒரு வரட்டு இருமல், கடும் வரட்டு இருமலா இருமலான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் சரியாகாது. ஒரு லேசான இருமலோ சளியோ இருந்தா ஒரு சுக்குமல்லி இடிச்சு, சுக்குமல்லி காப்பி இடிச்சு குடிச்சா சரியானு தெரியும். டேய், நீ சுக்குமல்லி காப்பி குடிக்கிறியே, சுக்குமல்லி காப்பியில் எதுவெல்லாம் கலந்திருப்பதால் உனது இருமல் சரியாகிறது அப்படி கேட்டா எங்க யாருக்குமே தெரியாது. அப்படி சொல்லல. என்னன்னா சுக்குமல்லி காப்பி குடிச்சா இருமல் சரியான்னு சொல்றாங்க, குடிச்சோம் சரி ஆகுது, அவ்வளவுதான். அதெல்லாம் உங்கள மாதிரி டாக்டருடைய வேலை. எங்க பிரச்சனை இருமல் சரியாகிறது மட்டும். சரி சார், சரியாது இல்லையா? அதுல ஒரு பிராங்கோடைலேட்டர் இருக்கு உங்களுக்கு, அதனால சரியாகுது இல்லையா? அப்புறம் நீங்க ஏன் சொல்றீங்க எல்லாருக்குமே சரியாகும்? எல்லாரோட இருமல் நான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, மேலாப்டா இருக்கிற இருமல் சரியாச்சுங்க, அதோட நான் விட்டுருவேன், ஃபைன், பரவாயில்ல. ஹோம் ரெமெடி நீங்க பண்றீங்க, சரியாது விட்டுறீங்க. ஆனா நீங்க ஏன் வந்து சொல்றீங்க இது பண்ணீங்கன்னா எல்லாரோட இருமலும் சரியாயிடும், எல்லாருக்கும் இது பொருந்தும், ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன் நானு. அப்படி சொல்றீங்கன்னா அதோட சயின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சார். ஆக்சுவலா இது ஒரே விஷயம் சொல்லணும். என் லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அவங்க சொன்னாங்க எங்க நேச்சுரல்ஸ்ல எல்லாருக்குமே அது யூஸ் ஆகுமான்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஃபேஸ்லலாம் ரொம்ப பழுத்து அப்படியே ஒரு ஒயிட்டா ஒரு மாதிரி ஜெல் மாதிரிலாம் வரும், லைக் ரொம்ப பிம்பிளா நிறைய வரும். அவங்க டாக்டர் கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் போனேன். ஃபேஸ் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 years யூஸ் பண்ணேன். எந்த எஃபெக்ட்மே கொடுக்கல. அது இன்னும் நிறைய இடத்துல தான் வர ஆரம்பிச்சதே தவிர்த்து அது வந்து சுத்தமா போகல. எனக்கு வேஸ்டா, மணியும் வேஸ்ட், அண்ட் 3 yearsம் அதுக்காக போகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது மட்டும்தான் மிச்சம். அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் டைம்ல தான் நான் வந்து ரொம்ப லைக் சரி இருக்கிறது இருக்கட்டும், நம்ம வெளியில போறது இல்ல, கொரோனாலாம் இருக்கு, வெளியில போவதில்ல, இருக்கிறது இருக்கட்டும், அதே தானா போகும்னு வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணி இல்லை யூடியூப் பார்த்து லைக் அலோவேரா, டர்மரிக், ஹனி, லெமன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி டெய்லியும் அப்போ டே அண்ட் நைட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் போச்சு இது எல்லாமே. இப்போதைக்கு மார்க் அந்த சின்ன வயசுலயே இருக்கு எனக்கு பிம்பிள்ஸ். ஸோ அந்த மார்க் மட்டுமே இருக்குமே தவிர்த்து பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு. சார் ஆக்சுவலா இது 19 சொல்ல முடியாது. நான் போனேன், ஒன்னு கொடுத்தாங்க, சரியாகல அப்படின்னு 19 நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அகைன் நான் திரும்பி சொல்றேன், ஒரு பிம்பிள் வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ஹார்மோன்னால வரும், நம்ம தப்பா ப்ராடக்ட் யூஸ் பண்ணா வரும், நம்ம முகத்துல இருக்கிற முடிகள் பிளாக் பண்ணா வரும், செபேஷியஸ் கிளாண்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயமா இருந்திருக்கலாம், அதுல நீங்க ஹைட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அதை போட்டு அந்த தற்சமயத்துக்கு உங்களுக்கு இருந்திருக்குமே தவிர்த்து மத்தபடி அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். என் லைஃப்ல நடந்தது என்னன்னா, எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. +1 +2 முடிச்ச பிறகு ரொம்ப ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண, ஒரு கிளினிக் சஜஸ்ட் பண்ணேன். அங்க போனதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஜஸ்ட் இப்படி செக் பண்ணிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு வா, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வா, இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. என்னடா இது இவ்ளோ எழுதி கொடுத்துட்டாங்களே, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணுமே இல்லை. நான் ஹேர் ஃபால்னு போனேன், எனக்கு இவ்ளோ டெஸ்ட் எழுதிட்டான். அதுல நான் காஸ்டும் பார்க்கணும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா அதுல நான் காஸ்டும் பார்க்கணும், பயமும் இருக்கு. லைஃப்ல இது வரைக்கும் நான் ஸ்கேனே எடுத்ததுல என்ன ஸ்கேன் எடுனா ஒரு பயம் இருக்குல்ல, அது இருந்தது. சரி இவர்கிட்ட நான் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நார்மலா எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு பெரியமா கிட்ட நார்மலா சொன்னதுக்கு ஒண்ணுமே இல்ல, தேங்காய் எண்ணெயில ஆலோவேரா காசி போடுமா அப்படின்னாங்க. சீரியஸாவே எனக்கு 2 monthsலயே ஹேர் ஃபால் நின்றுச்சு. நல்ல ரிசல்ட் சார். எஸ், நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணேன், இது யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். என் ஹேண்ட் பேக் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஓரளவு இருக்கா? ஹேண்ட் பேக் குள்ள நீங்க எப்பொழுது வச்சிருக்க பொருள் அது? என்னோட ஹேண்ட் பேக்ல வந்து லிப் பாம் இருக்கும். காட்டுங்க, பாக்குறேன். என்ன நீங்களா சொன்னீங்கன்னா
பேசிக்கா நான் இது இல்லாம வெளியே போக மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க, எதை வச்சிருப்பீங்க நீங்க? காம்பேக்ட். ஓகே, அது காம்பாக்ட் பவுடர். ஆமா, காம்பேக்ட். அதுக்கப்புறமா வந்து இந்த லிப் கிளாஸ். லிப் கிளாஸ் அது. ஓகே ஓகே, லிப் கிளாஸ் ஒரு காம்பாக்ட் பவுடர். அழகு சார்ந்த பொருட்கள்னா லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு 2-3 லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும். 2-3? டிஷ்யூஸ் இருக்கும் எப்பவுமே. அண்ட் ஒரு ஃபேஸ் வாஷ். ஓகே. அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் எப்பவுமே இருக்கும். ஒரு கன்சீலர் பேலட் ஒன்னு இருக்கும், கலர் கரெக்டர் எல்லாமே இது உள்ளே இருக்கும். அண்ட் ஹேண்ட் வாஷ் ஒன்னு இருக்கும். வாட் எல்ஸ்? அந்த பைக்குள்ளே எவ்வளவு இருக்கு? காம்பாக்ட் பவுடர் ஒன்னு இருக்கும். ஒரு 2 பிரஷ் வச்சிருப்பேன், பிளெண்டிங் பிரஷ் ஒன்னு வச்சிருப்பேன். ஐப்ரோஸ் போடுறதுக்கு ஒரு பிரஷ் வச்சிருப்பேன். தட்ஸ் இட் சார். தட்ஸ் இட்டா? அவ்வளவுதான். ஓகே, இந்த பக்கம் யார் பேக் வச்சிருக்கீங்க? மஸ்காரா சார். பாத்தீங்களா, இயற்கை முறைன்னு சொல்லிட்டு மெதுவா மஸ்காரா வெளியே வருது பாருங்க. அது என்ன? நெயில் பாலிஷ். லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக். ஃபவுண்டேஷன். ஐலைனர். காஜல் சார். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நீங்க ஏதோ இயற்கையா வந்து நான் வந்து எங்க அம்மா சொல்றதான் கேட்பேன், காப்பி தூள் தான் தடவுவேன், நீங்க பைக்குள்ள இருந்து இவ்வளவு எடுக்கிறீங்களேம்மா? என் பேக்ல வந்து கோம் இருக்கும் சார் கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒரு லிப் பாம் வீட்லயே பண்ணி வச்சிருந்த ஒரு லிப் பாம் இருக்கும், பீட்ரூட் லிப் பாம். பீட்ரூட் லிப் பாமா? எஸ் சார். வீட்ல பண்ணி எப்படி அதை பேக்கா வச்சுக்குவீங்க? இல்ல, அது ஒரு சின்ன டப்பா கிடைக்கும், அதுல போட்டு வச்சிருப்பேன். லைக் அது வந்து காய போட்டு சன்லைட்ல வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு அது பவுடர் பண்ணி அதுலயும் ஃபில்டர் பண்ணி அலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில வச்சிருக்கேன் சார். ஓ. என் பேக்ல எதுவுமே இருக்காது சார். பவுடர் மட்டும் இப்ப இன்னைக்கு இங்க ப்ரோக்ராம் வரதுனால எடுத்துட்டு வந்தேன். சீப் இருக்கும் சார், அவ்வளவுதான். ஸ்பெக்ஸ் இருக்கு, நோட் பேட் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது சார். ஓகே, நீங்க என்ன வச்சிருக்கீங்க உங்க பேக்ல? கோம்பு இருக்கு சார், அப்புறம் ஹெட் பேண்ட் இருக்கும், அவ்வளவுதான் சார். வேற எதுவும் கிடையாது. இப்ப இவர்கள் ஒரு கையில ஒண்ணு தூக்குறாங்கல்ல, ஒரு கண்மையோ, அது வந்து 2 வகையா இருக்கு இல்லையா? லைனர் ஒன்று இருக்கு, ஐப்ரோக்கு ஒரு பென்சில் இருக்கு, பேசிக்கா வந்து ஒரு லிப் பாம் எல்லாத்தையும் இருக்கு. இதே போல இப்ப லிப் பாம் இந்த இவங்க பாரம்பரிய முறைப்படி இருந்தா கூட வீட்டுல இருந்து ஒரு பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாரும் இப்படி வச்சுக்கிறது இல்ல. அதை போல அத்தியாவசிய தேவைக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஒரு லிப் பாம் அவசியம் இல்ல, வெளியே போறோம் ஒரு ட்ரை ஆயிருது, வெறுமனை நாக்க வச்சு எச்சி துட்டு தொடச்சுக்கிறத தவிர வேற ஒண்ணும் இல்ல நம்மகிட்ட. அப்ப என்ன பண்றீங்க சார்? அடிப்படை தேவைகள்ன்ற போது அவங்க சொன்ன ப்ரொசீஜர் தான் சார் நானும் என் வீட்டுல செஞ்சு வச்சிருக்கேன். பீட்ரூட்ல வந்து அரைச்சி அதனோட ஜூஸை எடுத்து அதுல வந்து ஆலோவேரா மிக்ஸ் பண்ணி நான் அப்படிதான் வச்சிருக்கேன். நான் லிப் பாம் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் செகண்ட் காஜல் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லைங்களா, கரிசலாங்கண்ணி தலை இருக்குல்ல சார், அதை வந்து அரைச்சி அதை வந்து ஹீட் பண்ணிட்டு அதுல கேஸ்டர் ஆயில மிக்ஸ் பண்ணி அதுதான் நான் காஜலா யூஸ் பண்ணிடுறேன். நேச்சுரல் முறையில தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். கேஸ்டர் ஆயில்னா விளக்கெண்ணெய்? விளக்கெண்ணெய் சார், ஆமணக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் சார். இது 2 தான் சார். மித்தபடி நான் வந்து வேற எதுவும் ஃபேஸ்க்கு கிரீம் அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. இப்படி எத்தனை வருஷமா உங்களுக்கு இது பழக்கம் இருக்கு? எனக்கு இப்போ வந்து 3 இயர்ஸா இருக்கு சார். இன்னொன்னு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சார். இவங்க வந்து தப்பா எதுவும் நான் சொல்ல கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட் எல்லாமே வந்து சொல்றாங்க, சர்ஜன் எல்லாமே சொல்றாங்க. இவங்க இதுல வந்து சர்ஜன் பண்ண இடத்துல ஹேரை வந்து growth பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சர்ஜரி பண்ண இடத்துல ஹேரை growth பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. நான் வந்து சார் என்னோட பிராக்டிக்கல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சார். 15 இயர்ஸ் முன்னாடி எனக்கு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு பாதி புருவம் போயிடுச்சு சார். அப்ப டாக்டர் கிட்ட கேட்டேன், சார் பாதி புருவம் போயிடுச்சு சார், எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஏதாவது. அவரு ஒன்ஸ் வந்து இந்த இடமெல்லாம் போயிடுச்சு, ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா அதுல ஹேர் வந்து growth ஆகவே ஆகாது, நீங்க என்ன பண்ணாலையும் எங்கேயும் போகாது, இதுக்காக வந்து பியூட்டி பார்லர் அங்க எங்கன்னு போயிட்டு வேஸ்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னாங்க சார். பட் என்னோட கான்பிடென்ட், நீங்க சொன்னீங்க இல்லைங்களா பாரம்பரிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில டெய்லி நைட் ஆனா கேஸ்டர் ஆயில் தான் சார் அப்ளை பண்ணுவேன். டெய்லி வச்சுடுவேன் சார். 3 months ஆச்சு சார், மெல்ல growth ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் சார். எனக்கு இப்ப அந்த ஸ்டிச்சஸே போயிடுச்சு சார். நல்ல ஹேர் growth தான் இருக்கு. பாருங்க, எனக்கு ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரியே தெரியாது. ஹேர் ஃபாலிக்கலுக்கு வந்து ஃபேசஸ் இருக்குங்க சார். வளர்றது, மெச்சுரேஷன் ஆகிறது, திரும்பி அது விழுந்து திரும்பி அது ஆனஜன் ஃபேஸ்க்கு வரணும். ஸோ இப்போ இவங்க ஸ்டிச்சஸ் கூட அங்க ஃபாலிக்கல் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஹேர் growth இருந்திருக்கும். ஃபாலிக்கல்ஸ் உள்ளே இருந்திருக்கலாம். நம்மளோட நம்பிக்கை அதை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணனால வந்துச்சே தவிர, ஃபாலிக்கல் இருந்தா நம்ம பயன்படுத்தினாலும் முடி வரும், பயன்படுத்தலனாலும் நம்மளுக்கு கண்டிப்பா முடி வரும். 3 மாசம் கண்டிப்பா வரும் சார். ஃபாலிக்கல் இருந்தா கண்டிப்பா வரும். இது இப்ப இவங்க சொல்றது மொத்தமா ஃபாலிக்கலே இல்ல, நான் பயன்படுத்தி எனக்கு முடி வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்களும் அந்த பக்கம் அப்படி திரும்பலாம். புரியுதுங்களா? அது எதுவுமே இல்லாம இருக்கிற ஃபாலிக்கல் வரலதான் போகுது. ஒரு 100 daysல அது ஒரு ரொட்டேஷன்ல வந்து திரும்பி அது வளரதான் போகுது.
அந்த சைக்கிளை வந்து நான் பண்ணிட்டு இதனாலதான் ஆச்சுன்றது என்னால ஏத்துக்க முடியாது. விளக்கெண்ணையால் இந்த மகத்துவம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு சரியானதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதை போல எங்கிட்ட இந்த நவீன முறையில இதற்கு இப்படி ஒரு தீர்வு இருக்கு, அது அவர்கள்ட்ட இல்லவே இல்லை அப்படின்னு ஒன்னு சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க? சார் ஆக்சுவலா லிப் பாம் இதை பத்தி பேசுறாங்களே சார், லிப்ல இருக்கிற மெலனின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. பயன்படுத்தும் போது கம்மியாகும், திரும்பி அவங்களுக்கு கருப்பா தான் மாறும் மெலனின். ஸோ 100% வந்து லிப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணி கம்ப்ளீட்டா நம்மளால மாத்த முடியும் சார். ஓகே, ஆமா கண்டிப்பா பண்ண முடியும். அடுத்தது வந்து ஏஜிங்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜிங்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் நிறுத்துறேன்னு சொல்லல, நான் டிலே பண்றேன். ஏஜிங் ப்ராசஸ் என்னால டிலே பண்ண முடியும். there is a treatment called as dermal fillers. ஃபில்லர்ஸ் வச்சு என்னால ஒரு ஃபேஸை வந்து எப்படிலாம் என்னால ஸ்கல்ப் பண்ண முடியுமோ என்னால பண்ண முடியும். ஓகே, மேடம் சொன்னாங்க இந்த கீழ் உதடு கருத்து போயிடுது, நாங்க அதோட மெலனினை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில முறையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் காதுன்றது சிறுநீரகத்தோட தொடர்புடைய உறுப்பு, கண்ணு கல்லீரலோட தொடர்புடைய உறுப்பு, நாசி நுரையீரலோட தொடர்புடைய உறுப்பு, கீழ் உதடுன்றது மண்ணீரல். இப்ப ஸ்பிளீனோடைய தொடர்புல இருக்குது, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போட தொடர்புல இருக்கு. அப்ப லிப்பாம்ன்றது நீங்க கொடுக்கக்கூடிய இந்த இந்த மாதிரி ரசாயனம் கலந்த, மேடம் சொன்ன மாதிரி நிறைய ரசாயனம் கலந்த பொருட்களை போடும்போது கண்டிப்பா ஸ்பிளீன்ல பாதிப்பு வரும். இல்ல ஸ்பிளீன்ல பாதிப்பு வந்து முதல்ல காட்டுது. ஆமா, ஓகே. இப்ப லிப்பம் பயன்படுத்த கூடாதுங்கிறீங்க, நல்லது இல்ல அப்படின்னு. கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அப்படி அழகுபடுத்திக்க உங்ககிட்ட என்ன இருக்கு? பப்பாளி மிக சிறந்த தீர்வு சார். நீங்க நாட்டு பப்பாளி பழத்தை உங்க தேவைதான், உங்க தண்ணி அம்மா இல்ல எவ்வளவு நாள் தினசரி சாப்பிடணுமா? வாழ்நாள் பூரா உங்களுக்கு இளமை தேவைப்படுதா சாப்பிடுங்க. ஆன்டி ஏஜிங் பத்தி மேடம் சொன்னாங்க, நீங்க என்னைக்கும் இளமையா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நெல்லிக்காய ஒரு நெல்லிக்காய், அதுலயும் அளவு இருக்கு. ஓகே, ஒரு நெல்லிக்காய் மேல எடுக்கக்கூடாது. அதுவும் நீங்க காலம் கருதணும், அது ஸ்கின்னுக்கு நல்லது. ஆன்டி ஏஜிங் இளமையா இருக்கிறதுக்கான அவங்க சொன்ன மாதிரி போஸ்ட்பான் பண்ணலாம், டிலே பண்ணலாம். ஓகே, தீபிகா வந்து இன்னைக்கு வந்து சிறப்பு நான் கூப்பிட்ட காரணம், தீபிகாவுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அவளுடைய அழகை பத்தி, மருத்துவம் பத்தி, நவீன முறை சரியா இது சரியான்னு உங்களுடைய பார்வையில எது பெட்டர்னு நினைக்கிறீங்க? நீங்க எதை பிராக்டிஸ் பண்ணீங்க? நான் வந்து ரெண்டையுமே பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஊர்ல தான் திருநெல்வேலியில இருக்க தலவாய்புரம்ன்றதான் என்னோட ஊர். சோ நான் ஊர்ல தான் வந்து 12th முடிச்சேன். காலேஜ் வரைக்குமே ஊர்ல தான் இருந்தேன். எங்க வீடு வந்து தோட்டத்துக்குள்ள இருக்கு, மாடு இருக்கு எங்க வீட்டுல. இவங்க சொல்ற பாலா இருக்கட்டும், பால் ஆடையா இருக்கட்டும், தயிரா இருக்கட்டும், ஹனியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கத்தாழையா இருக்கட்டும், தக்காளி, பப்பாளி, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன காஃபி தூள் கொண்டு நான் பயன்படுத்தியிருக்கேன். பண்ணிருக்கேன். சுகர் போட்டு காஃபி தூள் போட்டு இதெல்லாம் யூடியூப்ல பார்த்து. அண்ட் அவங்க சொன்ன விளக்கெண்ணெய், நம்ம வீட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் வாங்கி வைப்போம், அந்த எண்ணெய். பப்பாளி கிடைக்கும், அரைநெல்லிக்காய் கிடைக்கும், காட்டு நெல்லிக்காய் கிடைக்கும், தேன்ல போட்டு சாப்பிடல. எல்லாமே இன்டேக் அப்படின்றத தாண்டி ஃபேஸ்லயும் அப்ளை பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன அப்படின்னா, அம்மாவுக்கும் ஆயில் ஸ்கின், சின்ன வயசுல எனக்கும் இருந்திருக்கு. வேப்பிலையில மஞ்சள் கலந்து போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம் அப்படின்னு வாங்க. சோ அதெல்லாம் பேர்ன் ஆனா அப்படியே போயிடும் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ண ரெமெடிஸ். அது அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது கூட நான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஏஜ்ல வந்து அக்கா 2 பேருக்குமே வந்து பிம்பிள்ஸே வராது, எனக்கு மட்டும்தான் அதிகமா வரும். ஆனா எதுலயும் வந்து எனக்கு பெர்ஃபெக்டா கியூர் ஆயிடுச்சு, ஆக்னின்றது நின்னுடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஆயில் ஸ்கின் தான், எப்பயுமே ஆயிலா தான் இருக்கும், எது போட்டாலும் ஆயிலா தான் இருக்கும். நான் வந்து சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்றது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ நான் யூஸ் பண்ணதும் இல்லை. சென்னை வந்து மீடியாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா அதை வாங்குறதுக்கு காசு ஆகுமேன்றதுக்காக வாங்க மாட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண முடியும், காஃபி பவுடர் 2 ரூபாய்க்கு கிடைக்கும், சுகர் ஓகே கொஞ்சமா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போட்டா, இதுல வந்து எப்படி சன்ஸ்கிரீன் போட்டாதான் டேன் ரிமூவ் சொல்றாங்க, இத ஒரு தாட் தான் எனக்குமே இருந்துச்சு ஆக்சுவலி. சோ அதெல்லாமே நான் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். ஆக்னி அப்படின்றது எனக்கு பர்சனலா ஜாஸ்தி ஆகும்போது, நம்ம சின்ன வயசுல இருந்தே இருக்குது, கியூரே ஆகல. அப்புறம் நடிக்க வந்த பொழுது இருந்துச்சா? இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து சில டைம்ல வந்து அதிகமா இருக்கும், வந்துட்டு போறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதோட மார்க்ஸ் இருக்கும். சோ எங்க போனாலும் நான் வந்து மேக்கப் இல்லாம போகவே மாட்டேன். ஏன்னா அதை கன்சீல் பண்றதுக்கு, ஆமா ரொம்ப ஹெவி மேக்கப்ஸ் கூட போட்டுட்டு போவேன். எனக்கு அப்போ இருந்தது என்னன்னா, ஆக்னிஸ் இருந்தாலே யாரும் எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு ஃபீல்லாம் எனக்கு வந்து நான் இனிஷியல் டைம்ல இருந்தது. ஸோ அதிகமா மேக்கப் போட்டு கவர் பண்ணிட்டு போகணும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கேப்லயே என்னோட மேக்கப் ஓரளவுக்கு முடிச்சிடுவேன். அந்த நார்மல் ஃபேஸை காட்டக்கூட மாட்டேன், ஏன்னா வந்து ஆக்னிஸ் அங்கங்க இருக்கு அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்தது. நானும் டாக்டர் கிட்ட போறேன். நம்மளோட நார்மல் அவங்க சொன்ன மிடில் கிளாஸ் மைண்ட் செட் தான்,
இப்ப சரியாயிடுச்சு. இதுக்கு போதும், எஸ்கேப் ஆகுறதுக்கு இவ்வளவு போதும். இதுக்கு மேல மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால எல்லாம் ஸ்கேன்லாம் எடுக்க முடியாது. அண்ட் முகத்துல பரு வரதுக்கும் இதுக்கும் எதுனா ஒரு ரீசன், ஒரு லாஜிக் வேணாமா? டாக்டர் சொன்னாலும் ஒரு லாஜிக். இதே தான் நானும் திங்க் பண்ணேன். திருப்பி 1 இயர் கழிச்சு அகைன் அதே மாதிரி எனக்கு வரும்போது அதே டாக்டரை நான் மீட் பண்றேன். அவங்க சொல்றாங்க, இதை நீங்க முன்னாடியே எடுத்துருக்கலாம் இல்லையா? நான் சொன்ன முதல்ல போய் அதை எடுத்துட்டு வாங்க. எனக்கு கர்ப்பப்பையில இஷ்யூ இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஃபேஸ்ல. ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷன் பொறுத்து தான், ஒவ்வொருத்தரோட ஹார்மோன்ஸ் பொறுத்து தான். எங்க அம்மாவுக்கு மேபி அவங்க போட்ட அந்த சின்ன வெங்காயம் வந்து சரியாயிருக்கலாம், எனக்கு ஆகவே இல்லை. நான் வேப்பிலையில மஞ்சள் அரைச்சி போட்டேன், எனக்கு ஆகவே இல்லை. சோ இது வந்து என்னோட பாடிக்கு ஒத்து வரலன்றப்போ அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு டாக்டரை பாக்குறது தப்பு இல்ல. நேச்சுரல்லே குணமாயிடும், அதுலயே தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அதுல இல்லன்றப்போ இங்க போய் பார்க்கலாம், அது தப்பே கிடையாது. இப்ப நவீன மருத்துவத்தாலேயும் நவீன பொருட்களாலேயும் நான் சரியான அப்படின்னு ஒரு தீபிகா சொல்லலாம். அதை போல வேற யாரும் இப்படி அனுபவப்பட்டிருக்கீங்களா? சார், எனக்கு ஆக்சுவலி ஃபேஷியல் ஹேர் நிறைய இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி டர்மரிக், மஞ்சள் எல்லாமே போட்டு எங்க அம்மா சொன்னாங்க, 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல, நீ 6 மாசம் போடு, ஆனாதான் உனக்கு சரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. போட்டீங்க 6 மாசம்? 6 மாசம் இல்ல சார், 2 வருஷம் போட்டேன். ஒரு ஹேர் கூட அங்க இருந்து வெளியே வந்த மாதிரி தெரியல. நானும் டெய்லி ஜூம் பண்ணிலாம் பார்ப்போம், ஒண்ணுமே தெரியல. நான் கடைசியா இல்ல, நான் டாக்டர் கிட்ட போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்யறேன். எனக்கு இது மேல நம்பிக்கை போயிடுச்சு. நம்ம அவ்வளோ 2 வருஷம் போட்டுமே ஒரு ரிசல்ட்டுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் அவங்க வந்து இந்த மாதிரி லேசர் மூலியமா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் லேசர் மூலியமா தான் கடைசியில அந்த ஹேர் ரிமூவ் பண்ணி எடுத்தேனே. டர்மரிக்கோ இல்லைன்னா அந்த பப்பாயாவோ எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. நல தமயந்தியில வந்து தமயந்தியை பார்த்து ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு இருக்கும். ஒரு பெண்ணின் அழக சொல்லும் பொழுது, நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்லமைச்சா ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா வேலும் வாளுமே கண்ணா வதன மதிக்குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு. ஒரு பெண் அரசு தான், அவ பிரமாதம் தான். ஆனா அவளுக்கு எதெல்லாம் அழகு அப்படின்னு சொல்லும் போது 4 குணம் தான் அழகு, அவளுடைய 5 புலன் தான் அழகு அப்படின்னு வரிசையா அவனு சொல்லிட்டு வருவாரு. இதெல்லாம் அழகு இல்ல, அதான் அழகு. அதை புரிஞ்சுக்கிட்ட 2 தலைமுறை தான் இந்த தலைமுறை. ஏன்னா முதல்ல உங்களுக்கு ஞாபகம் பேச ஆரம்பிக்கும் போது யாரு உங்கள்ட்ட எது அழகுன்னு கேட்டா யுனானிமஸா 2 பக்கம் மாறி மாறி சொன்னது எங்களுடைய சிரிப்பு அழகுங்கிறது தான், என்னுடைய கான்பிடன்ஸ் அழகுங்கிறது தான் இல்லையா? அந்த அழகை மேம்படுத்தி காட்டுவதற்கு 2 பேரும் வேற வேற வச்சிருக்கோம். ஆனா அதற்கு முறையாக அதை பாடமாக படிச்ச மருத்துவர்களை, அந்த பாடத்தை படித்தவர்களை நம்புறது முக்கியம். தொடர்ந்து அவர்களை நம்புங்க. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கு கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகம் பரிசளிப்பது வழக்கம். அந்த புத்தகத்தை பரிசா பெறுறது இந்த பக்கம் யாருமே கேள்விப்படாத ஒரு புலிக்குளியலை சொன்னதுக்காக உங்களுக்கு வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது மருத்துவர் வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பரை பரிசா பெறுறது வாங்க சாய் பல்லவி. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பரை இந்த பக்கம் பரிசா பெறுறது நான் முதல்ல கண்ணில் மை வரைஞ்சேன், அவ்வளவு அழகா தெரிஞ்சேன். அந்த போட்டோ இன்னும் வச்சிருக்கேன், நீங்க வாங்க. கேஏஜி டைல்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர பரிசா பெறுறது வாங்க தேனி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் தமிழா பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் எஸ்பிஆர் சிட்டியின் மார்க்கெட் ஆஃப் இந்தியா, கோ பிரசன்ட் பை அன்னை டேட்ஸ் மற்றும் கோகுல் சாண்டல் சோப். மீண்டும் சந்திப்போம்.